வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மேத்தா தேர்வு 12க்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார். செகண்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். கரெக்ட். இரண்டாவது கூற்று, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு அடையாற்றில் அவ்வை இல்லம் முத்துலட்சுமி ரெட்டியால் ஏற்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு அடையாற்றில் அவ்வை இல்லம் முத்துலட்சுமி ரெட்டியால் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1930ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு. பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி ஹண்டர் கமிட்டி. முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் கமிட்டி தான். முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். சரி. இரண்டாவது கூற்று, வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோபியா ஸ்கெட்டர். இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, நாட்டில் முதல் பெண் ஆசிரியர் பண்டித ரமாபாய். தவறு. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. இவங்க தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். அப்ப பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களின் திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கப்படுகிறது? 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களின் திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருந்த குழந்தை திருமணத்தை தடுக்க எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது? பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருந்த குழந்தை திருமணத்தை தடுக்க எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1929ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது? கூற்று 1, நீலாம்பிகை மறைமலை அடிகளார் மகள் ஆவார். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, குழந்தை திருமணத்தை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது கூற்று சரி. நாலாவது கூற்று, ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் சாவித்ரிபாய் பூலே. இந்த கூற்று தவறு. ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ராஜேஸ்வரி அம்மையார். இப்ப தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கரெக்ட். இரண்டாவது கூற்று, இவரின் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு ஆகிய இவரின் நூல்கள். மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? யாண்டும் எப்பொழுதும் சரி. தாலி சமைக்கும் கலன் சரி. மின்னாள் மின்னலை போன்றவளை. தவறு. மின்னால்னா ஒளிர மாட்டாள். இப்போ பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா கவிமணி. இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூற்று, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது பாரதிதாசன். மூன்றாவது கூற்றும் சரி. மூன்று கூற்றுமே சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? மாக்கடல் உரிச்சொற்றோட பொன்னே போல் ஓம உருபு. இரண்டாவது சரி.
மூன்றாவது மலர்க்கை எண்ணுமை தவறு. மலர்க்கைனா உவமை தொகை. இப்போ பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா அடியோடிட்ட சொல்லின் பொருள். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா அடியோடிட்ட சொல்லின் பொருள். தாவானா கெடாதிருத்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று இவர் மதுரை மாக்காயனாரின் மாணாக்கர் ஆவார். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று காரியாசான் என்பதில் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இதுவும் சரி. காரிங்கிறது வந்து அவரோட இயற்பெயர். மூன்று கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. அறிவார் வினையாளனியும் பெயர் சரி. உரையாமை எதிர்மறை பெயரச்சம். உரையாமை வந்து எதிர்மறை தொழிற்பெயர். மூன்றாவது தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மூன்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. முதல் கூற்று 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். இரண்டாவது கூற்றும் சரி. மூணாவது கூற்று 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் அலெக்சாண்டர். மூணாவது கூற்றும் சரி. நாலாவது கூற்று 17 வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 17 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. இது வந்து தவறு. அவர் வந்து 15 வயதிலேயே விக்டர் ஹியூகோ வந்து 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை வந்து எழுதி அனுப்பியிருப்பாரு. அப்ப தவறானதுன்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்படுபவர். தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணா ஆசிரியரான இதழ்களில் பொருந்தாதது எது? அறிஞர் அண்ணா ஆசிரியரான இதழ்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ திராவிட நாடு சரி. நம் நாடு இதுவும் சரி. காஞ்சி இதுவும் சரி. விடுதலை இது வந்து தவறு. இது விடுதலையில வந்து இவரு அண்ணா வந்து துணை ஆசிரியரா பணியாற்றி இருப்பாரு. துணை ஆசிரியர். இது விடுதலை யாரோட பத்திரிகைனா பெரியாரோட பத்திரிகை. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். முதல் கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று உலக அளவில் அதிக தமிழ் நூல்கள் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூற்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம். இது மூன்றாவது கூற்று வந்து தவறு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணா உருவம் பொறித்த நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அண்ணா உருவம் பொறித்த நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2009ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரும்பலகை யுத்தம் நூலின் ஆசிரியர் யார்? கரும்பலகை யுத்தம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மலாலா. இவர்ல பிரளயன் இவர் என்ன நூல் எழுதியிருப்பார்னா கல்வியில் நாடகம். கல்வியில் நாடகம்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய நூலக நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய நூலக நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். தல் அம் மை என்பவை. தல் அம் மை என்பவை. ஆன்சர் ஆப்ஷன் சி தொழிற்பெயர் விகுதிகள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. இது பழங்கள் அன்று. தவறு. இது பழம் அன்று. இரண்டாவது இவை பழம் அல்ல. தவறு. இவை பழங்கள் அல்ல. இவை பழங்கள் அல்ல. மூன்றாவது எத்துணை ஆண்டு பழமையானது. எத்துணை ஆண்டு பழமையானது. இது சரி. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா இணை எது? கடிமலர் மணமிக்க மலர். கடிநகர் காவல் மிக்க நகர். மூன்றாவது கடி விடுதும் விரைவாக விடுவோம். இதுவும் கரெக்டு. நாலாவது கடிநுனி சிறந்த நுனி. தவறு. கடிநுனினா கூர்மையான நுனி. அப்ப பொருந்தாத இது ஆப்ஷன் டி. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமல்லபுரம் சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது? மாமல்லபுரம் சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. காஞ்சிபுரம் பல்லவர்கள். பிள்ளையார்பட்டி பாண்டியர்கள். தாராசுரம் சோழர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாயக்கர்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் குதிரை உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள். குதிரை உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி விஜயநகர மன்னர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நாயக்கர்கள் கால சிற்பங்களின் உச்சநிலை படைப்பு எங்குள்ளது? நாயக்கர்கள் கால சிற்பங்களின் உச்சநிலை படைப்பு எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் திருநாதர் குன்று என்னும் இடத்தில் எத்தனை தீர்த்தங்காரர் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது? திருநாதர் குன்று என்னும் இடத்தில் எத்தனை தீர்த்தங்காரர் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா இணை எது? ஆப்ஷன் ஏ சிறை இறகு சரி. ஆப்ஷன் பி பொலம் அழகு சரி. ஆப்ஷன் சி உலை ஒரு வகை மான். இதுவும் சரி. நாலாவது முருகு மலை. தவறு. முருகுனா வந்துட்டு தேன். கல்னா மலை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்கள் முறையே. ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்கள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 காண்டங்கள் 3100 பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றை கவனி. ராவண காவியம். ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ஆகும். முதல் கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். இது யாரோட வேண்டுகோளுக்கு இணங்கன்னா பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க. பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து புலவர் குழந்தை 25 நாள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா இணை எது? அதிர்குரல் வினைத்தொகை சரி. கடிகமல் உரிச்சொற்றொடர் சரி. மூன்றாவது வெறி ஆன்சர் செய்யுளிசை அளபடை. தவறு. வெறியினா சொல்லிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுதான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள அடிகோடிட்ட சொல்லின் ஆங்கில சொல். சதிர்னா நடனம். நடனத்துக்கு இங்கிலீஷ்ல டான்ஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானது எது?
ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் சரி. இரண்டாவது கூற்று சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று ஆண்டாள் பேயாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆவார். மூன்றாவது கூற்று வந்து தவறு. ஆண்டாள் வந்து பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். மூன்றாவது கூற்று தான் தவறு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 143. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? சக்தி வைத்தியம் டி ஜானகிராமன். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி சரி. முதலில் இரவு வரும் கு அழகிரிசாமி தவறு. முதலில் இரவு வரும் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதவன். ஆதவனோட படைப்பு முதலில் இரவு வரும். நாலாவது சூடிய பூ சூட இருக்க வண்ணதாசன் சரி. அப்போ பொருந்தா இணை இது ஆப்ஷன் சி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அழகிரிசாமியோட படைப்பு வந்து அன்பளிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிறு இசை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஒரு சிறு இசைக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஜானகிராமன் அவர்கள் தனது எந்த நாட்டு பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் இதழில் எழுதினார்? தி ஜானகிராமன் அவர்கள் தனது எந்த நாட்டு பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் இதழில் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. உயிர் முன் உயிர் மணியடி. உயிர் முன் மெய் பனிக்காற்று. மெய் முன் உயிர் ஆளிலை. மெய் முன் மெய் மரக்கிளை. ஆன்சர் ஆப்ஷன் பி 2134. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை கொண்டவர். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜானகிராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆச்சா மரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியலுகரம் சரி. நெஞ்சு இரும்பு மென்தொடர் குற்றியலுகரம் சரி. மார்பு அமிழ்து உயிர் தொடர் குற்றியலுகரம் தவறு. மார்பு அமிழ்து வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறம் கூட்டல் 400 புறநானூறு என்பது உயர்வு. புறம் கூட்டல் 400 புறநானூறு என்பது உயர்வு. ஆன்சர் ஆப்ஷன் சி கெடுதல் விகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது? புளிஞ்சோறு விலங்காய் பூந்தொட்டி. ஆப்ஷன் டி செய் நன்றி. இதுதான் தவறு. செய் நன்றின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நட்பு காலம் நூலின் ஆசிரியர் யார்? நட்பு காலம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி. கிருபானந்த வாரியார் என்ன நூல் எழுதியிருப்பார்னா திருக்குறள் கதைகள். திருக்குறள் கதைகள் யாரோட நூல்னா கிருபானந்த வாரியாரோடது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறளில் பயின்றோர் மணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்துக்கு அச்சாணியாக திருவள்ளுவர் கூறுவது. உலகத்துக்கு அச்சாணியாக திருவள்ளுவர் கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி உளவு தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். தவறு. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று
கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், இரண்டாவது கூற்றும் தவறு. மூன்றாவது கூற்று அணில் பழம் தின்றது, இந்த கூற்று வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சான்றோரையும் பகைவரையும் நட்பாக்கும் கருவி என திருவள்ளுவர் கூறுவது. சான்றோரையும் பகைவரையும் நட்பாக்கும் கருவி என திருவள்ளுவர் கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பணிவுடன் நடத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. பெண்மையின் புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி. பெண்மையின் உயர்வு பண்டித ரமாபாய். பெண்மையின் துணிவு மூவலூர் ராமாமிர்தம். பெண்மையின் சிறப்பு ஐடா சோஃபியா ஸ்கட்டர். பெண்மையின் அறிவு சாவித்ரிபாய் பூலே. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, 24135. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த மாநிலத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம். முதல் கூற்று வந்து தவறு. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார். இரண்டாவது கூற்று. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் முத்துலட்சுமி ரெட்டி. தவறு. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா அவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம். இப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலப்பு திருமண நிதி யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? கலப்பு திருமண நிதி யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீர தமிழன்னை என அழைக்கப்படுபவர்? வீர தமிழன்னை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கியவர்? ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விதவை மறுமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? விதவை மறுமண நிதி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர்? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை பாவேந்தர் பாரதிதாசன் நூல்களில் எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குடும்ப விளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இயக்கம் யாருடைய நூல்? தமிழ் இயக்கம் யாருடைய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலிலும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலிலும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் கூற்று வந்து தவறு. ஏன்னா சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலிலும் 5 அறக்கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கும். முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று. திரிகடுகம் நூலில் ஒவ்வொரு பாடலிலும் 3 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று. ஏலாதி நூலில் ஒவ்வொரு பாடல்களிலும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. மூன்றாவது கூற்று வந்து சரி. அப்ப ஆன்சர்
ஆப்ஷன் பி 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயை முடக்க எழுந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின, அவை எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின, அவை எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 14 கீழ்கணக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆபிரகாம் லிங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, 2012ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்தது தவறு. 2010ஆம் ஆண்டுலேயே அண்ணா நூற்றாண்டு வந்து நிறைவடைஞ்சிருக்கும். இரண்டாவது கூற்று, அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இரண்டாவது கூற்று வந்து சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. அறிஞர் அண்ணா, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வர பல படைப்புகளை தந்தவர் அறிஞர் அண்ணா. முதல் கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று, முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் அறிஞர் அண்ணா. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார் அறிஞர் அண்ணா. 3 கூற்றுமே சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறவர் என்பது டேஷ் புணர்ச்சி. மறவர் என்பது டேஷ் புணர்ச்சி. ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எந்த நாட்டில் உள்ளது? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் ஆவண காப்பக நூலகம் எங்கு உள்ளது? இந்தியாவின் ஆவண காப்பக நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். கதை தவறு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என கூறியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. அண்ணா. இரண்டாவது கூற்று தவறு. உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. இந்த கூற்றை வந்து கூறியவர் வந்து கதை. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி 1967ஆம் ஆண்டு ஜூலை 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சிறுபஞ்சமூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 3412. ஆப்ஷன் 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றினை தேர்வு செய்க. முதல் கூற்று, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். மூன்றாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிகோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிகோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? ஆன்சர்
ஆப்ஷன் டி எதிர்மறை வினையெச்சம் ஓமை தொகை. எதிர்மறை வினையெச்சம் ஓமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் இவற்றை குறிப்பிடும் நூல்கள். கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் இவற்றை குறிப்பிடும் நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி திவாகர நிகண்டு மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். குகை கோவில்கள் சிற்ப வேலைப்பாடுகள் யாருடைய காலத்தில் நிறைந்திருந்தது? குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் யாருடைய காலத்தில் நிறைந்திருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா இணையை தேர்ந்தெடு. முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோவில் சரி. முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் சரி. மூன்றாம் குலோத்துங்க சோழன் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் இதுவும் சரி. நாலாவது இரண்டாம் ராஜராஜ சோழன் மூவர் கோயில் சிற்பங்கள் இது தவறு. இரண்டாம் பராந்தக சோழன். இவர்தான் மூவர் கோயில் சிற்பங்கள். அப்ப பொருந்தா இணையது டி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குரங்குநாதர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? குரங்குநாதர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருச்சி. திருச்சி மாவட்டத்தில் எங்கன்னா சீனிவாசநல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. சுவாமிமலை கும்பகோணம் மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று சென்னை மற்றும் மதுரையில் அரசு கவின்கலை கல்லூரிகள் சிற்ப கலையை பயிலலாம். இரண்டாவது கூற்று தவறு. சென்னை மற்றும் மதுரை வராது, கும்பகோணம் வரும். இரண்டாவது கூற்று தவறு. மூன்றாவது கூற்று சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. இந்த கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி எங்கு நடத்தி வருகிறது? தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி எங்கு நடத்தி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாபலிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. முதல் கூற்று தவறு. நாயக்கர் மன்னர்கள் வராது, விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்கள் மிக உயர்ந்த கோபுரங்களாக எழுப்பப்பட்டன. இரண்டாவது கூற்று விஜயநகர மன்னர் காலத்தில் ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. விஜயநகர மன்னர் காலத்தில் ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின. இரண்டாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக இருக்கும்? எந்த மதத்தில் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமண மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார்? புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியே என அழைக்க பெற்றார். முதல் கூற்று சரி. இரண்டாவது காரணம் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால். இரண்டாவது இது காரணமும் சரி. அப்ப ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்பாவின் சிநேகிதர் என்னும்
சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்? அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, அசோகமித்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1. செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார் ஜானகிராமன். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, ஜானகிராமன் காவிரி கரை வழி பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார். இரண்டாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 சால்புகளில் 2. ஆன்சர் ஆப்ஷன் பி, நாணமும் இணக்கமும். தேங்க்யூ.